கடைசியா இந்தியர்களின் வேர்ல்டு கப் கனவு பளிச்சிருச்சு. கடந்த 13 வருஷமா இந்தியா ஃபைனலுக்கு போகும், செமிஃபைனலுக்கு போகும், ஆனால் கப் அடிக்காதுன்னு இருந்த நிலை மாறி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கோ கடைசியா சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி T20 வேர்ல்டு கப்பை கைப்பற்றி இருக்காங்க. இந்த ஒரு வேர்ல்டு கப் உண்மையில ஸ்பெஷலான வேர்ல்டு கப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் USA விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் USA ஜெயிச்சதையும் பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதையும் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் நடந்துச்சு. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் இந்த வேர்ல்டு கப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான சாதனைகளை தான் திரும்பி பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1 லாக்கி ஃபெர்குசன். இந்த ஒரு வேர்ல்டு கப்லேயே யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு சாதனையை ஒருத்தர் படைச்சார்னா அது நியூசிலாந்து வீரரான லாக்கி ஃபெர்குசன் தான். என்னுடைய ஃபேவரட் பவுலர்களில் லாக்கி ஃபெர்குசனும் ஒருத்தர். இந்த லாக்கி ஃபெர்குசன் பப்புவா நியூகினியாவுக்கு எதிராக நடந்த ஒரு போட்டியில் 4 ஓவர்கள் வீசியிருக்காரு. அந்த 4 ஓவர்களையும் ஒரு ரன் கூட விட்டு கொடுக்கல. 4 ஓவர்களையும் மெய்டன் பண்ணியிருக்காரு. மெய்டன் பண்ணதையும் தாண்டி 4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. இதன் மூலமாக T20 மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பெல்லா இந்த லாக்கி ஃபெர்குசனுடைய ஸ்பெல் மாறி இருக்கு. ஏன்னா ஒரு ரன் கூட விட்டு கொடுக்காம யாருங்க பவுலிங் போட முடியும்? அதனாலேயே இந்த ஒரு ஸ்பெல் வந்துட்டு யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு சாதனையா இனிமே இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு சாதனையை இனிமே லாக்கி ஃபெர்குசன் நினைச்சா கூட திரும்ப பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை தான் இந்த ஒரு சாதனை. இந்த மேட்ச்ல லாக்கி ஃபெர்குசன் வீசின ஒவ்வொரு பந்தையும் சமாளிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க பப்புவா நியூகினியா வீரர்கள். அது மட்டும் இல்லாமல் லாக்கி ஃபெர்குசன் ஒரு போல்ட் எடுப்பார், இன்சைட் எட்ஜாய் லைட்டாக போகும். அந்த போல்டை பார்க்கும்போது அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் பயந்து ஓடின மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இந்த மேட்ச்சில் பவுலிங் பண்ணியிருப்பாரு. நம்பர் 2 ஆப்கானிஸ்தான் டாமினன்ஸ். இந்த T20 வேர்ல்டு கப்லேயே மிகச்சிறந்த அணி எதுன்னு கேட்டால் எல்லாருமே இந்தியா இல்லை சவுத் ஆப்பிரிக்காவை சொல்லுவீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆப்கானிஸ்தான் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குரூப் ஸ்டேஜில் நியூசிலாந்தை ஓட விட்டாங்க, சூப்பர் 8ஸில் ஆஸ்திரேலியாவை ஓட விட்டு வெளியே அனுப்புனாங்க. இப்படி மிக பிரம்மாண்டமான 2 டீம்களை டோர்னமெண்ட்ல இருந்தே வெளியே அனுப்பியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் டீம். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நிறைய பேர் இதை ஒரு ஃப்ளூக்குன்னு கூட நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் வீரர்கள் உண்மையிலே சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்டாட்ஸே உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்பில் அதிக ரன்கள் அடித்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ரோஹித் சர்மான்னு நினைக்கலாம். ரோஹித் சர்மா 8 போட்டிகள் ஆடி 257 ரன்கள் அடித்தார். இருந்தாலும் அவர் 2வது இடத்துல தான் இருக்கார். முதல் இடத்துல ரஹ்மானுல்லா குர்பாஸ் தான் இருக்கார். குர்பாஸ் கிட்டத்தட்ட 8 போட்டிகள் ஆடி 281 ரன்களை விளாசி இருக்காரு. இந்த 281 ரன்களும் சின்ன சின்ன டீம் கூட அடிக்கலாங்க. நியூசிலாந்துக்கு எதிராக 56 பந்துகளில் 80 ரன்கள் அடித்து நியூசிலாந்தை தோக்கடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 60 ரன்களை குவிச்சு ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணமாக குர்பாஸ் தான் இருந்திருப்பாரு. இதனாலேயே இந்த T20 வேர்ல்டு கப்பில் மிகச்சிறந்த ஓப்பனர்ஸாக ரோஹித் சர்மாவையும் குர்பாஸையும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பேட்டிங்கில் மட்டும் கிடையாதுங்க, கன்ஃபார்ம் இங்கே எல்லாருக்குமே தெரியும், பவுலிங்லேயும் அவங்க தாங்க லீடிங்கில் இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் ஹர்ஷ்தீப் சிங்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஃபசுல் ஃபரிக்கியும் தாங்க முதல் இடத்துல இருக்காங்க. ஃபசுல் ஃபரிக்கி கிட்டத்தட்ட 8 போட்டிகள் ஆடி 17 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. இப்படி பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயும் ஒரு கலக்கி மிகச்சிறந்த டீம்ல ஒன்னா ஆப்கானிஸ்தான் உருவெடுத்திருக்காங்க இந்த ஒரு T20 வேர்ல்டு கப் மூலியமா. நம்பர் 3 பூம்ரா, த மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். நிறைய பேர் நினைக்கலாம் ரோஹித் சர்மா தானே அதிக ரன் அடித்தார், ஹர்ஷ்தீப் சிங் தானே அதிக விக்கெட்டுகள் எடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க 2 பேருக்கு தானே பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுக்கணும், எதுக்காக பூம்ராக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அந்த அவார்டுக்கு டிசர்வ்டு தாங்க பூம்ரா. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 போட்டிகள் ஆடி 15 விக்கெட்டுகள் கைப்பற்றி இருக்காரு. இதன் மூலமாக இந்த டோர்னமெண்ட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பட்டியலில் 3வது இடத்துல பூம்ரா இருக்காரு. இந்த விக்கெட்டுகளை அவர் 8.26 ஆவரேஜிலே கைப்பற்றி இருக்காரு. அதாவது 8 ரன்கள் விட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்டை பூம்ரா தூக்கிடுவார்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாட் சொல்லுது. அதோட இவருடைய எக்கனாமி 4.17. T20 போட்டிகளில் ஒரு ஓவருக்கு 4 ரன்கள் மட்டும் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த ஒரு பவுலராலையும் அவ்வளவு ஈஸியாக இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்டில் பண்ணவே முடியாது.
அதோட பூம்ரா எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான பவுலராக இருந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் அவர் 29.4 ஓவர் போட்டிருக்காரு. அதாவது 178 பந்துகள் போட்டிருக்காரு. இந்த 178 பந்துகளில் வெறும் 10 4 2 6 தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே ரன்னே கொடுக்கல. அந்த அளவுக்கு ரொம்பவே கட்டுப்படுத்தி போட்டதாலேயே இவரை மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. நம்பர் 4 செஞ்சுரிஸ். நீங்கள் இந்த T20 வேர்ல்டு கப்பில் கவனிச்சிங்களா? இந்த T20 வேர்ல்டு கப்பில் யாருமே செஞ்சுரி அடிக்கவே கிடையாது. இந்த T20 வேர்ல்டு கப்ல அதிக ரன்கள் அடித்தவர்னா அது நிக்லஸ் புரான் தான். வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே நடந்த போட்டியில் அவர் 53 பந்துகளில் 98 ரன்களை குவிச்சாரு. இந்த ஒரு 98 ரன்கள் தான் இந்த T20 வேர்ல்டு கப்லயே அதிக ரன்களாக கருதப்படுது. யாருமே செஞ்சுரி அடிக்காம இருந்திருக்காங்க இந்த ஒரு வேர்ல்டு கப்ல. இதன் மூலமா செஞ்சுரி அடிக்கப்படாத ஒரு வேர்ல்டு கப் அப்படிங்கிற பெயரையும் இந்த 2024 T20 வேர்ல்டு கப் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2009 T20 வேர்ல்டு கப் ஆனது இந்த மாதிரி செஞ்சுரிஸ் அடிக்கப்படாம நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த 2024 T20 வேர்ல்டு கப் ஆனது செஞ்சுரிஸ் அடிக்கப்படாம நடந்து முடிஞ்ச 2வது வேர்ல்டு கப்பா உருவெடுத்திருக்கு. நம்பர் 5 ஓல்டஸ்ட் கேப்டன். 2007 T20 வேர்ல்டு கப்பை தோனி தூக்கும் போது அவருடைய வயசு 26. இந்த 2024 17 வருஷம் கழிச்சு ரோஹித் சர்மா அந்த கோப்பையை தூக்கும் போது அவரோட வயசு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 37 வயசு. இதன் மூலமா ஓல்டஸ்ட் கேப்டன் டு லிஃப்ட் T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற சாதனையை ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு. 37 வயது 60 நாட்கள் பூர்த்தி அடைந்த பிறகு இந்த வேர்ல்டு கப்பை அவர் கைப்பற்றி இருக்காரு. இந்த ஒரு சாதனையை இதுக்கு முன்னாடி 2021 T20 வேர்ல்டு கப் அடிச்ச ஆரோன் ஃபின்ச் வச்சிருந்தாரு. அப்ப அவருக்கு வயது 35. அது மட்டும் கிடையாது, 2007 T20 வேர்ல்டு கப் இந்தியா அடிச்சாங்கல்ல, அப்போ அந்த ஸ்குவாட்ல ரோஹித் சர்மாவும் இருந்தாரு. இதன் மூலமா 2 T20 வேர்ல்டு கப்புகளை கைப்பற்றிய ஒரு வீரர் அப்படிங்கிற சாதனையும் ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு ஒரு வீடியோ. இது மட்டும் கிடையாது, இந்த T20 வேர்ல்டு கப்பில் எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஆரம்பியாத நிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.